எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த விஷயம் இப்பொழுது பல மடங்கு பலனோடு நன்மைகளோடு இன்று இரவுக்குள் உனக்கு கிடைக்கும் என்று இந்த விநாயகன் வாக்கு கொடுக்கின்றேன். எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடினமாக எண்ணினாயோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு சுலபமாக மாறி உன்னை வந்து அடையும். எத்தனை தூரத்தில் வெற்றி இருந்தாலும் அந்த வெற்றியை இப்பொழுது உன் பக்கம் நான் இழுத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயந்து இந்த நிகழ்காலத்தை தவறவிட்டு விடாதே. கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து நிகழ்காலத்தை தள்ளிவிட்டு விடாதே. நிகழ்காலம்தான் மிகவும் முக்கியமானது. இதில் நீ என்ன அனுபவிக்கின்றாய் என்பது ஒரு வகையில் முக்கியம் என்றாலும் அத்தனையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீ வாழ்ந்தாக வேண்டும். உன்னுடைய மனநிலையை நீ மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். இத்தனை சூழ்நிலைகளிலும் மீறி நீ நிம்மதியை காண வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த நிம்மதி என்பது எப்பொழுது கிடைக்கும்? அமைதி என்பது நம் வாழ்விற்கு எப்பொழுது கிடைக்கும்? மறக்க வேண்டிய சில விஷயங்களை மறந்தால் கிடைக்கும். மன்னிக்க வேண்டிய சில நபர்களை மன்னித்தால் கிடைக்கும். செய்ய வேண்டிய சில கடமைகளை உடனே செய்தால் கிடைக்கும். உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகளை, எதிர்மறையான எண்ணங்களை அழித்து விட்டால் கிடைக்கும். இறைவனை நம்பினால் கிடைக்கும். யாரையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் கிடைக்கும். உன்னை நீ சார்ந்து வாழும் பொழுது கிடைக்கும். பிறரை முழுவதுமாக நம்பாமல் உன்னுடைய உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் நீ நம்பிக்கை வைத்தால் கிடைக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மால் வென்று காட்ட முடியும் என்கின்ற துணிச்சல் உனக்குள் இருந்தால் பிறக்கும். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய மனம் திடமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டுமே தவிர ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீ கலங்கி நிற்பதை ஒரு நாளும் இந்த கணபதி நான் விரும்ப மாட்டேன். இறைவனின் துணை கொண்டவன் கண்ணீரை துடைத்து கொண்டு முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். வெற்றி தானாக வரும் என்ற நம்பிக்கையில் ஆன்மீக பாதையில் நடக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் எத்தனையோ தீய வழிகள் இருக்கின்றது. உடனே அதில் சென்று விழுந்துவிட. ஆனால் அதையும் மீறி நாம் நல்ல பாதையில் நடக்க வேண்டுமானால் இறைவனின் மீதான பயமும் பக்தியும் மட்டும்தான் உதவி கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் இறைவழியை மறந்து ஆன்மீக பாதையை தவிர்த்து வேறு பாதையில் செல்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி உடனே கிடைப்பது போல தெரியலாம், சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய முடிவு என்னவென்று அவர்களே அறிய மாட்டார்கள். பல பேர் பல வழியில் சென்று என்ன முடிவை கண்டிருக்கின்றார்கள் என்று பல அனுபவத்தின் மூலமாக நீ பார்த்திருக்கலாம். பிறருடைய அனுபவங்கள் உன்னுடைய வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பிறர் எப்படி சென்றார்கள், இப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள் என்பதை சற்று கவனித்து பார். தீய வழியில் சென்றவர்கள் நலன் பெற்றது போல தெரியும். ஆனால் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு அவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாமல் சில நேரங்களில் அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்திருக்கலாம். நேர்வழியில் சென்றவர்களோ அனுதினமும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுபவிப்பது போல தெரிந்தாலும், முன்னேற்றமே இல்லாதது போல தெரிந்தாலும், ஆனால் அவர்கள் பெரிய சிக்கலில் எதுவும் சிக்கிக்கொள்வது இல்லை. ஓரளவு நிம்மதியான உறக்கத்தை காண்கின்றார்கள். ஆனால் தீய பாதையில் சென்றவர்களுக்கு நிம்மதியான உறக்கம் வாழ்நாள் முழுவதுமே இல்லை. கோடி கோடியாக பணம் வைத்திருந்தால் அது நிம்மதியை கொடுத்து விடுமா? அவர்களால் ஒருவேளை உணவாவது நிம்மதியாக உண்ண முடிகின்றதா? ஆனால் உழைத்து முயற்சி செய்து வேர்வையை கொட்டி எல்லா முயற்சிகளையும் செய்பவனோ ஒருவேளை உணவாவது நிம்மதியாக உண்டு ஒரு நாளாவது நிம்மதியாக உறங்குகின்றான். வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கின்றோமோ அப்படிதான் அனுபவத்தை நமக்கு அது தருகின்றது. நம் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. நல்லதை நினைக்கும் உனக்கு ஏராளமான நன்மைகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். விரும்பியது இன்னும் கிடைக்கவில்லை என்று எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கின்றாய், கண்ணீர் விட்டிருக்கின்றாய். நீ சிந்திய கண்ணீர் எதுவுமே வீண் போகவில்லை. எல்லாமே ஐஸ்வர்யங்களாக உன்னுடைய வீட்டு வாசலை தேடி வந்து இப்பொழுது நிற்கப் போகின்றது. வறுமையின் பிடியிலிருந்த நீ மகாலட்சுமியின் கைக்குள் இப்பொழுது வந்து விட்டாய். உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு மகாலட்சுமி உன் இல்லம் தேடி இன்று வந்து விட்டாள். உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் இனி மிகவும் எளிதாகவும் சுலபமாகவும் நடத்தி கொடுக்க இறைவனுடைய துணை பரிபூரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது வந்து விட்டது. எந்த குறையும் இனி இருக்காது. மனக்குறைகளும் நீங்கி
மனதின் குறைகளும் நீங்கி உடலின் குறைகளும் நீங்கி எல்லா வளமும் நீ பெறக்கூடிய நேரம் இப்பொழுது தயாராகி இருக்கின்றது. இந்த வாக்கினை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டு இருப்பாயானால் 100 அல்ல 200% உன் வாழ்வில் பலிக்கும். இன்று இரவுக்குள் நீ நிம்மதியை பெறக்கூடிய விஷயம் ஒன்று நடக்கும். இது நாள் வரை நிம்மதி இல்லாமல் உன்னை செய்து கொண்டிருந்த அந்த விஷயம் இப்பொழுது உன்னை நிம்மதியடைய வைக்கும். நீ அதிர்ஷ்டசாலி என்பதால் தான் இறைவனுடைய துணை அதிகமாக நீ பெற்றிருக்கின்றாய். உன் வாழ்வில் எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசையாக நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ, மனம் விட்டு நீ எதை பற்றி என்னிடம் சொன்னாயோ, எந்த விஷயத்தை பிரார்த்தனையாக இறைவனின் முன் வைத்தாயோ, எந்த சங்கல்பத்திற்காக இத்தனை நாள் காத்திருந்தாயோ, அது எல்லாமே இப்பொழுது நலம் நிறைந்ததாக நடக்கப் போகின்றது. நீ உயிராய் நேசித்த உறவு பிரிந்ததன் காரணம் உனக்கு புரியவில்லை. நீ உயிராய் நேசித்த சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி சென்றதன் காரணங்கள் உனக்கு தெரியவில்லை. இப்பொழுது காரணம் எதுவுமே இல்லாமல் அது உன்னோடு வந்து சேரக்கூடிய தருணத்தில் தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் ஒரு சில காலங்களில் எந்த முயற்சியும் இல்லாமல் நமக்கு கிடைத்திருக்கும். அது பல முறை பிறர் வாழ்க்கையில் நீ பார்த்திருப்ப. அது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை நான் பார்க்க போகின்றேன். இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலங்கள் தான். போராட்ட காலங்கள் முடிந்தது. புயலுக்கு பின் அமைதி என்பது போல இத்தனை நாள் புயலாக வீசிய பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது. இப்பொழுது அமைதியாக உன் மனம் இருக்கக்கூடிய நேரம். அத்தனை சந்தோஷமும் உன்னுடைய வாழ்வில் இனி நிலைத்து இருக்கும். உன்னுடைய கவலைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவிற்கு, உன் மனதை விட்டு பாரங்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய அளவிற்கு உனக்கு சாதகமாக அத்தனை விஷயங்களையும் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன். ஏதேனும் ஒரு ரூபத்தில் அன்றாடம் உன் வாழ்க்கையில் நான் உன்னை சந்தித்து பல நன்மைகளை, உதவிகளை என் கரங்களின் மூலமாகவே உனக்கு கொடுத்து மகிழ்கின்றேன். சில நேரங்களில் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்கின்றாய். சில நேரங்களில் நன்றி சொல்ல மறந்து நிற்கின்றாய். உனக்கு நடக்கும் எல்லா விஷயத்திற்கும் காலையில் எழும்பொழுதும் இரவு உறங்க செல்லும் பொழுதும் நன்றியை இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் சொல்லி பழகு. உன்னோடு சுற்றி இருக்கும் அத்தனை பேருக்கும் சிறு சிறு விஷயங்களுக்கும் நன்றியை சொல். அந்த நன்றி உன்னை பாதுகாக்கும், உன்னை மேம்படுத்தும், உன்னை உயர்வடைய செய்யும். உன் வாழ்க்கையில் கை தூக்கும் கருவியாக அந்த நன்றி மனப்பான்மை ஒன்றுதான் இருக்கும். உனக்கு வேண்டியதை தர இந்த கணபதி முழு அருளையும் உன் வாழ்க்கையில் பொழிந்து விட்டேன். நீ நினைத்தது எல்லாம் இனி நடக்கப் போகின்றது. நீ நினைத்த காரியம் கைகூடும். உன் கரத்தை வந்து அடையும். நல்லது நடக்கும்.